மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது. பில்லிஸ் ஏவல் இந்த மாதிரியான சிறப்புற அமையாத சில சங்கடமான விஷயங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இது இருக்குது. 21 தலைமுறைக்கான பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன சஞ்சலங்கள் இருப்பவங்க இங்கே வந்து வழிபடுவதன் மூலம் ஒரு ஆற்றலை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அமாவாசைக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணுறாங்க. அமாவாசை பௌர்ணமி நல்ல கூட்டம் இருக்கு. அந்த நாட்களில் தரிசனம் செய்வது சிறப்பானதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலயாற்றுப்படை சிறப்பான ஆலயங்களுக்கு சென்று அந்த அனுபவத்தை உங்களுடன் கலந்து கொள்வதன் மூலம் உங்களையும் அங்கு செல்லுமாறு ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல், அதுதான் ஆற்றுப்படை, ஆலய ஆற்றுப்படை. என்னுடைய முகநூல் பக்கத்தை நான் எப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுறேனோ ஒரு அழகான அம்மன் படம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப உக்கிரமாக இருக்கும், ஆனால் மிக அழகான தோற்றத்துடன் கருணை வயமாக இருக்கும். அது உருவம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் அந்த ஃபேஸில் ஒரு பெரிய கருணை இருக்கும். சரி, இது என்னன்னு பார்க்கும்போது மேச்சேரி பத்ரகாளி அம்மன். அப்புறம் அதில் ஆக்சுவலாக இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது. சேலத்திலிருந்து மேட்டூர் வழியில், மேட்டூர் செல்லும் வழியில் மேச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மேச்சேரியில் அமைந்திருக்கிற பத்ரகாளி அம்மன், அதான் வந்து மேச்சேரி பத்ரகாளி அம்மன். அந்த ஆலயம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அது சேலத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக மேட்டூர் ரூட்டில் இருக்குது. மேச்சேரி எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆலயம் வந்து மேய்ச்சல் ஏரி தான் மேச்சேரி ஆனது என்று சொல்கிறார்கள். ஒரு பெரிய ஏரி இருந்திருக்கு. அந்த ஏரியில் சுற்றி மேய்ச்சல் நிலங்கள் இருந்திருக்கு. அதான் மேய்ச்சல் ஏரி மேச்சேரியாக இருந்திருக்கு. அது வந்து கால்நடை வளர்த்தல் தான் இங்கே பிரதான தொழிலாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். உள்ளூரில் ஒரு பெரிய ஜமீன் மாதிரி இருந்தவர், அவருடைய மாடுகள் எல்லாரும் அந்த மாடு மேய்ப்பவர்கள் போய் மேய்ச்சிட்ருக்காங்க. அப்போ எல்லா மாடும் ஈவினிங் வீட்டுக்கு திரும்பின உடனே பால் கறக்கும். ஒரு மாடு மட்டும் பால் கறவை குறைஞ்சிட்டே இருந்திருக்கு. அப்போ இவர் என்ன இந்த ஒரு மாடு மட்டும் பண்ண மாட்டேங்குதுன்னு விசாரித்து கேட்கும்போது, அப்புறம் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அது தெரியுது, அந்த மாடு மட்டும் அந்த மேய்ச்சல் பகுதியில், ஏரியை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு அம்மன் சிலை மேலே போய் அந்த பால் பொழிகிறதா இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ தான் ஒரு கனவுல வந்து அதே நேரத்தில் அவருக்கு, நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை வைத்து நீ வந்து கோயில் எழுப்புன்னு சொன்னதாகவும், அப்புறம் தான் இவங்க போய் அதை கண்டுபிடிச்சி அந்த அம்மன் சிலையை எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக 1964 தான் இப்போ இருக்கிற அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல அது வந்து வேறு வடிவில் இருந்திருக்கு. இது மரச்சிற்பமாக இருந்திருக்கிறது. அதையுமே போய் பார்த்தோம், இன்னும் அது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அந்த கோயிலை கட்டி அந்த உக்கிரமான பத்ரகாளி அம்மன், அதாவது இந்த தீவினைகள், இந்த சிறிய பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த அன்னை பத்ரகாளி அம்மன் மகிஷாசுர மர்த்தினியாக காட்சியளிக்கிறார். ஒரு அற்புதமான ஆலயம். ஒரு காரிய தடை, பிஸ்னஸில் இழப்புகள், பல்வேறு சங்கடங்கள், இது போல் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கே போய் வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நியாயமான, அது குறிப்பிட்ட வகையில் வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் அந்த சங்கடங்களிலிருந்து விடுபடலான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்பாளை கண்டுபிடிச்சப்பயே அம்பாளே வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து பாண்டிய தேசத்திலேருந்து, மானாமதுரையிலேருந்து 2 சகோதரர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த பூஜைக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அம்மன் கேட்டுக்கொண்டதாகவும், அந்த 2 பேருடைய பெரிய பூஜாரி வகையராக்கள், சின்ன பூஜாரி வகையராக்கள் என்று சொல்கிறார்கள். அந்த 2 பேருடைய வகையராக்கள் தான் இப்போயும் அம்பாளுக்கு அபிஷேகம் உள்ளிட்ட வழிபாடுகளை மேற்கொள்வதாக சொல்கிறார்கள். நாங்கள் அவங்களையும் சந்தித்தோம். ரொம்ப உக்கிரமான, ரொம்ப காரிய சக்தி தரக்கூடிய அம்பாள் இது.
பத்ரகாளியவ. அதனால் இது வந்து தரிசனம் செய்வோருக்கு மிக மிக பூர்வ ஜென்ம தோஷ பாவமெல்லாம் விலகும் அப்படிங்கிறாங்க. அந்த கோயில் ரொம்ப உக்கிரமாக இருக்கிறதுனால அதே நேரத்தில் கருணையான பார்வை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆலயமாக அமைந்திருக்கிறது. இந்த பூஜை போடுறவங்க நிறைய கார் வாகனங்கள் பூஜை இந்த மாதிரி இது பில்லி ஏவல் இந்த மாதிரியான சிறப்புற அமையாத சில சங்கடமான விஷயங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இது இருக்குது. இந்த மேச்சேரி பத்ரகாளி அம்மன் வந்து கோவில் 800 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அந்த மகாமண்டபத்தில் போய் நின்று பார்த்தோம்னா ராஜகோபுரம், மூலவர் இருக்கக்கூடிய அந்த கோபுரம், கருவறை கோபுரம், அப்புறம் அம்பாள் ஒரே இதில் பார்க்க முடியும் என்று சொல்கிறாங்க. இது இந்த கோயில் ரொம்ப விசேஷம். இந்த அமைப்பு என்பது கொஞ்சம் விசேஷமான அமைப்பு என்று சொல்கிறார்கள். அப்புறம் 21 தலைமுறைக்கான பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன சஞ்சலங்கள் இருப்பவங்க இங்கே வந்து வழிபடுவது மூலம் ஒரு ஆற்றலை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த கருவறையில் வந்து மண்டபம் தாண்டி போனாலே அவர் அஷ்டபுஜங்களுடன் அந்த அற்புதமாக மகிஷாசுர மர்த்தினிய வடிவில் அந்த கருவறையுடைய என்டையர் இதையுமே அப்படியே ஒரு பெரிய ஒரு அடக்கமாக பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கருணையோடு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நிறக்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு நிறைவான ஒரு தோற்றத்தை தரக்கூடிய, போய் பார்த்த உடனே ஒரு பயம் நமக்கு குறையிற மாதிரி. அவள் என்ன உக்கிரமாக இருந்தாலும் நம்மளுடைய சஞ்சலங்களும் பயங்களும் குறைவதை கண்கூட பார்க்க முடியுது. அந்தளவுக்கு ஆற்றல் மிக்க பத்ரகாளி அம்மனாக அவள் விளங்குகிறார். அமாவாசைக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணுறாங்க. அமாவாசை பௌர்ணமி நல்ல கூட்டம் இருக்கு. அந்த நாட்களில் தரிசனம் செய்வது சிறப்பானதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சஞ்சலங்களை போக்கி வாழ்வில் வெற்றிகளை தரக்கூடிய அருளை தருகின்ற பத்ரகாளியம்மன் மேச்சேரி பத்ரகாளியம்மனை தரிசித்து வழிபாடு செய்து சங்கடங்கள் அனைத்திலுமிருந்து விடுபட்டு நல்ல விடயங்களை வாழ்விலே பெறுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி அழைக்கிறேன். வாருங்கள், மேச்சேரி சென்று பார்த்து வழிபாடு செய்து அனுபவித்து வாருங்கள். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன்
கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம்.